பாருங்களேன், இந்த வேத புத்தகத்தை யாராவது ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்க. அதை பார்க்க, அதை தொடர்ந்து கூட பயப்படுவாங்க. பரிசுத்தமானது அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்களுக்கு இது மேல ஒரு பயமே பைபிள். அவ்வளவுதான். இது நான் சர்ச்சைக்கு போகும்போது, இது எதுக்கு சர்ச்சைக்கு போகும்போது எடுத்துட்டு போறதுக்காக. ஒரு பையன் சொல்றான், இது எதுக்கு சர்ச்சைக்கு போகும்போது எடுத்துட்டு போறதுக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க அப்படின்னா. அவங்க அம்மா எதுக்கு வச்சிருக்காங்களா பைபிள? சர்ச்சைக்கு போகும்போது. அப்ப ஒரு நாள் அவங்க வீட்டுல அதை எடுத்து பிரிச்சு என்ன செய்யல, வாசிக்கல. அதனாலதான் அவன் பார்த்ததை சொல்றான், உண்மையை சொல்றான், கண்டதை சொல்றான். இது எதுக்குப்பா இது அப்படின்னா, எங்க அம்மா சர்ச்சைக்கு போகும்போது எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அவ்வளவுதான் வச்சிருவாங்க செல்ஃப்ல. செல்ஃபுக்கு பின்னால பைபிள் இருக்கும், செல்ஃபுக்கு முன்னால நல்ல டிவி இருக்கும். அப்படியே நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும், டிவி முன்னாலேயே போகும். டிவி பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். வெளி நடப்புகள், நாட்டு நடப்புகள் தப்பு. ஆனா நாட்டு நடப்புகளையே பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்றான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது. வேதம், இந்த வேதத்தின் மகத்துவங்களை நீங்க அறிந்து கொள்ளணும்னா எஸ்ரா எழுதின சங்கீதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா வேதத்தின் மகத்துவம் தெரியும்.